ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம அடுத்தடுத்த இலக்கண டாபிக்ஸ் அந்த யூனிட் 1ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோவில் நம்ம சுட்ட எழுத்துக்கள் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வினா எழுத்துக்கள் பற்றி பார்ப்போம். ஸோ வினா எழுத்துக்கள், சுட்ட எழுத்துக்கள் எனக்கு எப்படி 3 எழுத்துக்களோ வினா எழுத்துக்கள் வந்து எனக்கு 5 எழுத்து. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ, யா, ஆ, ஓ, அப்புறம் ஏ. இதுல நமக்கு இந்த ஏக்கு மாத்திரம் ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. ஸோ இப்போ வரிசையா பார்ப்போம். இந்த ஏ வரும்போது அதை பார்ப்போம். இப்போ இந்த வினா எழுத்துக்களை எனக்கு 3 வகையில பிரிக்கிறாங்க. எந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னா, மொழி முதலில் வருபவை, மொழி முதலில் வருபவை, மொழி இறுதியில் வருபவை, அப்புறம் மொழி முதல் மற்றும் இறுதி இரண்டிலும் வருபவைன்னு 3 வகையில பிரிக்கிறோம். இப்போ இதுல மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்து என்னென்ன அப்படின்னா ஏ, யா. மொழி இறுதியில வரக்கூடியது ஆ, ஓ. மொழி முதல் மற்றும் இறுதியில வரக்கூடிய எழுத்து ஏ. இப்போ இது நமக்கு தெரியும். இந்த இதுல வந்து எது, எவை, எவர், இந்த மாதிரி நம்ம பார்த்து. அடுத்தது யா. யாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா யாது, யார், அப்புறம் யாவை. இது வந்து எனக்கு கேள்வி கேட்கிற மாதிரி. அதை இங்க ஆவும் ஓவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 50% அது கன்ஃபார்ம் ஆகி நம்ம இன்னொரு 50% அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்போம். எப்படின்னா நீதானா. இப்போ இந்த இடத்துல ஆ இருக்கு இல்லையா, இறுதியில வருது. அதே மாதிரி அவனோ, வேற இந்த மாதிரி அவளா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா. அடுத்தது ஏ. ஏ வந்து எப்படின்னா நமக்கு தெரியும் ஏன் அப்படின்ற ஒரு வினா இருக்கு அப்படின்றது தெரியும். இது இறுதியில எப்படி வரும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இன்னொரு முன்னிலையில இருக்கவரை பார்த்து நீதானே, அதுக்கடுத்து அவனோ, அவன்தானே. இந்த மாதிரி இது ஒரு 50% நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா இது ஒரு 85% நம்ம விடைய தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொழி முதல், இறுதி, முதல் மற்றும் இறுதி அப்படின்னு சொல்லி நமக்கு 3 வகையில பிரிக்கிறாங்க. இது போக எனக்கு அங்க சுட்டெழுத்துக்கள்ல எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் அகவினா புறவினா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அகவினா, புறவினா. எப்படி அந்த சொற்கள் பிரித்தால் பொருள் அந்த சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராமல் இருந்தால் அது அகவினாவோ, அதே மாதிரி இங்க எது, எவை, யார். இப்போ இந்த இடத்துல எல்லாம் எனக்கு என்ன வரல, இந்த எழுத்துக்களை நீக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வராது அப்படின்னா பொருள் தராது. அப்போ இது வந்து அகவினா. இப்ப புறவினாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அவனா நீயோ நீதானே. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை நான் நீக்கிட்டேன் அப்படின்னா ஆ, இங்க ஓ, இங்க ஏ, இது மூணையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க என்ன வருது எனக்கு? அவன், நீ, நீதான் அப்படின்னு எனக்கு பொருள் வருது இல்லையா? இப்போ அந்த வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரக்கூடிய சொற்கள் பொருள் தந்தால் அது புறவினா. அகத்தே இருந்து பொருளை தருவது, புறத்தே இருந்து பொருளை தருவது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ முதல் இறுதி அடிப்படையில 3 வகையாகவும் அகவினா புறவினான்னு 2 வகையாகவும் இதை பிரிக்கலாம். இது போக இந்த ஏவுக்கு ஒரு சிறப்புத்தன்மை இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்த ஏவை நம்ம வினா கேட்கறதுக்காக மட்டும் இல்லாம அழுத்தம் கொடுக்கறதுக்காகவும் நம்ம பயன்படுத்துறோம். அழுத்தமா சொல்றதுக்காக. அது எப்படி அப்படின்னா, நீயே செய்தது, அதுவே. இப்போ இது எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நானா அப்படின்ற கேள்விக்கு நானா அப்படின்ற அந்த வினாவிற்கு நீயே அப்படின்னு நம்ம விடை சொல்றோம், அழுத்தி சொல்றது. அதே மாதிரி அதுவா அப்படின்ற கேள்விக்கு அதுவே அப்படின்னு சொல்றது. இப்போ தற்காலத்துல இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, நானா அப்படின்ற கேள்விக்கு நம்ம என்ன மாதிரி பதில் சொல்லுவோம்? நீதான், அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் பிளேலிஸ்ட் வச்சு நான் அந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்ம இதோட பார்த்துருக்க எல்லா டாபிக்ஸோட பிளேலிஸ்ட்டும் தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்